ஹலோ காய்ஸ், இந்த மருமகளில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், ராஜாங்கமே சேதுக்கு எதிராக திரும்புகிற அளவுக்கு பிரச்சனை வந்துட்டுது. இந்த பிரச்சனை யாரால் வந்ததுன்னு சொன்னால், ராஜாங்கத்தால் வந்தது கிடையாது, ராஜாங்கத்தோட அம்மாவால் வந்ததுன்னு சொல்லலாம். அதாவது அவங்கள்ட அப்பத்தாவே பெரிய ஒரு பிரச்சனையை வந்து சொல்கிறாங்க. நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணல, உனக்கு இதுதான் தண்டனை என்ற மாதிரி தான் அவங்களோட பேச்சு இருக்குது. அப்படி என்ன தான் பண்ணினாங்கன்னு பார்த்தா, இப்போ சேது தன்னோட பெண் குழந்தைக்கு மீனாட்சி என்று பேர் அவங்களுக்குமே பிடிச்சிருக்கு தான். ஆனால் அவங்களோட இனிஷியல் வந்து தமிழ்ச்செல்வியோட இனிஷியல் இருக்குது, டி அண்ட் இருக்குது. அதை எஸ் அண்டு மாற்றணும். எப்படி உன்னோட இனிஷியலை தன்னோட பொண்ணுக்கு வைப்பன்ற மாதிரி தான் இவங்களோட கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கு நல்ல ஒரு பதிலடி கொடுக்குறாங்க தமிழ்ச்செல்வி. நீ யார் இதெல்லாம் கேட்குறதுக்கு? நீ பிரசவத்தின் போது அங்கே நிற்கவே இல்லை, அடுத்த கல்யாணத்தை பண்ணிட்டு போட்ட. அது மட்டும் இல்லாமல் உனக்கு ரெட்டை குழந்தை கிடைக்க போதுன்றது நல்லாவே தெரியும். முதலே இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சும் நீ எதுக்காக ரெண்டாவது குழந்தை கிடைக்கும்போது நிற்கலை, எதுக்காக விட்டுட்டு போன? இதெல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறதுக்கு உனக்கு என்ன அருக்கதை இருக்குது? உனக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு மறுக்கதை இல்லை, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை. நீ வளர்க்குற குழந்தைக்கு உன்னோட இனிஷியல் இருக்கலாம் என்று சொன்னால், நாம் வளர்க்குற குழந்தைக்கும் இந்த இனிஷியல் இருக்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுதான் உலக நடப்பிலேயே இல்லையே, இன்னும் புதுசாக ஒரு சட்டம் நீ கொண்டு வாரியா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த குழந்தைக்கு இதுதான் வந்து இனிஷியல் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ராஜாங்கம் இதை கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. ராஜாங்கத்தால் என்ன பண்ணுறேன்னே தெரியலை, என்னப்பா இந்த பொண்ணு இப்படி பேசுதே என்ற மாதிரி தான் அவங்களும் நினச்சிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு தமிழ்ச்செல்விகிட்ட இதை பற்றி கேட்கவும் விருப்பம் இல்லை, கேட்கவும் முடியாது. நீங்களெல்லாம் இப்போ வந்து கேள்வி கேட்குறீங்களா? ஏன் அவங்களுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு தெரியலையா இப்படியெல்லாம் பிரச்சனை வரமென்று சொல்லி? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார் என்ன கேள்வி கேட்குறதுக்குண்டு நிறைய கேள்வி கேட்பாங்க தமிழ்ச்செல்வி. என்னென்னு சொன்னால், அவ்வளவு கோபத்தில் இருக்கிறாங்க. என்னமோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை, அதை ஊதி பெருசாக்கி எங்களை பிரித்ததும் இல்லாமல் இன்னொரு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்து என்ன கேள்வி கேட்குறீங்களா? ஒட்டுமொத்த குடும்பமும் 2 கேள்வி கேட்டால் அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருப்பேன்ன்றது தான் அவங்களோட ஆதங்கம். இப்படி இருக்கும்போது இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆள் யாருன்னு சொன்னால் அவங்களோட அம்மா. அதாவது ராஜாங்கத்தோட அம்மாட்ட தான் இதை பற்றியெல்லாம் அவங்களால கேட்க முடியும். ஏன்னு சொன்னால் அவங்க அந்த வீட்டில் தானே இருக்கிறாங்க. இவங்க சொன்னால் தமிழ்ச்செல்வி கேட்பாங்கன்னு அவங்க நினச்சி வச்சுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, தமிழ்ச்செல்விக்கு இப்போ சுத்தமாகவே வந்து சேதுவோட பாட்டியை பிடிக்காது. ஏனென்று சொன்னால் சேதுவிட்ட வந்து அந்த ஆண் குழந்தையை கொண்டு போய் கொடுத்தது வந்து பாட்டி தான். அது வந்து தமிழ்ச்செல்விக்கு தெரியாமலே கொண்டு கொடுத்துட்டாங்க. அந்த கோபம் இன்னுமே தமிழ்ச்செல்விக்கு போகலை. பஞ்சாயத்தில் போய் கேட்கும்போது கூட ஒரு குழந்தை அங்கே வளரட்டும், ஒரு குழந்தை உங்கள்கிட்ட இருக்கட்டும், வார இறுதியில் 2 பேரும் குழந்தைய மாற்றி வாங்கி கொள்ளலாம், இந்த மாதிரி தான் அவங்க முடிவு கொடுத்தாங்க. இதில் தமிழ்ச்செல்விக்கு உடன்பாடு இல்லாட்டிலும் வேறு வழி இல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டாங்க. திரும்ப திரும்ப பிரச்சனைக்கு போக வேண்டாம்ன்ட்டு நினச்சி அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் வந்து அவங்க பாட்டி செய்த அந்த தவறை மன்னிக்கவும் இல்லை, மறக்கவும் இல்லை. அவங்க என்ன சொன்னாலுமே நீங்கள் எதுக்கு இதை கேட்குறீங்க, நீங்கள் யார் இதை கேட்குறதுக்கு, இந்த மாதிரி கேள்வி கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் ராஜாங்கம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், என்னோட அம்மா தானே அந்த வீட்டில் இருக்கிறாங்க, அம்மா சொன்னால் அவங்க கேட்பாங்க, அதனால் அம்மாவுக்கு ஃபோனை போடு, அம்மாட்ட இதை பற்றி பேசலாம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சேது சொல்கிறாங்க, என்ன இது, நாங்கள் கேட்டால் உடனே அவள் மாற்றிட்டு போக வேண்டியதானே, அவள் யார் எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறது, நாங்கள் இதுக்கு அப்பத்தாட்ட போய் கேட்டுட்டு இருக்கணும், இவ தானே இதை பண்ணினது, அப்பத்தாவா இதை பண்ணாங்க என்று சொல்லும்போது, இல்லைப்பா இப்போ அவளோட பேச முடியாது, நாங்கள் பேசினா அவள் மரியாதை இல்லாமல் திரும்ப பேசுவாள், அதை கேட்கணுமென்ற அவசியம் எங்களுக்கு இல்லை, நீ அம்மாக்கே ஃபோனை போடு என்று சொன்னோன்னா இவங்க பாட்டிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்னடா எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்குற, ஏன் நான் இங்கே தான் இருக்கிறேன்ட்டு தெரியும் தானே, விருப்பமெண்டா வந்து பார்க்க வேண்டியதானே என்று சொல்லும்போது சேது சொல்கிறாங்க, சரி நான் வார நாங்கள் பார்க்குறதுக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே யாரும் வர தேவையில்லை, இங்கே யாரையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கவும் இல்லை, இங்கே வந்தாலும் நாங்கள் பார்க்குறதுக்கு ரெடியாகவும் இல்லை என்ற மாதிரி வந்து தமிழ்ச்செல்வி வந்து சொல்கிற சத்தம் இவங்களுக்கு இருக்குது. என்ன இவ்வளோ திமிராக பேசுகிறா, இவளுக்கு இவ்வளவு கொழுப்பா, எப்படி பேசுகிறா பாரு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் என்ன சொல்கிறான்னு கேட்கும்போது, இல்லை இங்கே யாரும் வர வேண்டாம், யாரையுமே பார்க்குற நிலையில் நான் இல்லைன்னு கேட்குறான். என்னமோ அவளை பார்க்குறதுக்கு அங்கே போகிற மாதிரி, அவளோட பேசுகிறதுக்கோ பார்க்குறதுக்கோ நாங்கள் போகலை, குழந்தைய பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த இனிஷியலை எதுக்கு இப்படி வச்சேன்ட்டு நேராக போய் கேட்கணுமென்று தான் என்னோடய விருப்பம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுதான் அவள் சொல்லிட்டால,
வர வேணாம்னு சொல்லி. இனிமேல் அங்கே போனால் நல்லாவா இருக்கும், அவமானப்படுத்தி அனுப்புவோம். அதெல்லாம் தேவையில்லை. எங்களோட வீட்டு வாசலில் வந்து கெஞ்சிட்டு நின்றவங்களை நாங்கள் அவமானப்படுத்தி அனுப்பினோம். பதிலுக்கு அங்கே நீ போனால் இன்னும் அவமானப்படுத்தி அனுப்புவாங்க, வேண்டாம் என்ற மாதிரி வந்து ஈஸ்வரி சொல்கிறாங்க. இதே சாட்டா போய் நீ தமிழ்ச்செல்வியோட சேர்ந்துடாத, இங்கேயே உட்காந்துரு என்றது தான் அவங்களோட எண்ணம். இப்போ ராஜாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தன்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா உன்னோட ஒரு கொஞ்சம் பேசணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ நேரம் பேசாதது, இவ்வளோ காலம் பேசாது, இப்போ பேசுகிறதுக்கு இருக்கோ? எனக்கு எதுவும் பேசுகிறதுக்கு இல்லைப்பா உன்னோட. நீ தான் வந்து மற்றவங்கள்ட பேச்சை கேட்டு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுட்டியே. நீ வந்து நேர்மையானவன்ட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். எப்போ வந்து நீ நேர்மை தவறி நடந்தியோ அதுக்கப்புறமா நான் உன்னோட பேசவே விரும்பலை. எனக்கு தயவுசெய்து ஃபோன் பண்ணாத, வச்சிடு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் உங்களோட தனியாக பேசுகிறதுக்கு மட்டும் இல்லை, இந்த குழந்தையை பற்றி பேசுகிறதுக்கும் எடுக்கிறேன். அங்கே இருக்கிறவங்களோட எனக்கு பேச இஷ்டம் இல்லை. நீங்கள் தான் இதுக்கு சரியான முடிவு சொல்வீங்கன்ட்டு நான் நினைக்கிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, இங்கே யாரும் என்னோட முடிவை கேட்டு நடக்கிறது கிடையாது. இது அவங்களோட வீடு, அவங்களோட குழந்தை, அவங்களோட வாழ்க்கை, அவங்க தங்களோட விருப்பப்படி தான் நடந்து கொள்வங்களே ஒழிய ராஜாங்கம் என்ன சொன்னாங்க சொல்லுங்க பாட்டி, அதன்படி நாங்கள் நடந்து கொள்கிறோம்னு சொல்கிறதுக்கு உன்னோட உழைப்பில் உண்டு இங்கே இவங்க வாழ்ந்துட்டு இருக்கலப்பா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ராஜாங்கம். சரி சொல்லு, கேட்குறேன் என்ற மாதிரி வந்து பாட்டி சொல்கிறாங்க. இல்லைம்மா, மீனாட்சிக்கு எதுக்கம்மா தமிழ்ச்செல்வியோட இனிஷியலை வச்சுக்கிறாங்க, சேதுவோட இனிஷியலை தானே வைக்கணும் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஓ, நீ வேறு இதில் கேள்வி கேட்க வந்துட்டியோ? ஏன் நடந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு தெரியாதோ? நீ இந்த பிரச்சனையெல்லாம் நடக்கும்போது ஊர்லேயே இல்லை, இப்போ தான் திரும்ப ஊருக்கு வந்திருக்கிறன்ற மாதிரியெல்லாம் ஒன்ற கதையை பார்த்தா இருக்கு. எல்லாம் நடக்கும்போது நீ அங்கே தானே இருந்த, எல்லா பிரச்சனையும் நல்லா தெரிஞ்சவனாச்சே ராஜாங்கம் நீ, அப்புறமா எதுக்கப்பா இந்த கேள்வியெல்லாம் கேட்குற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா, அப்பாவோட பேரை தானே இனிஷியலாக வைப்பாங்க, என்னம்மா இது அவளோட பேரை வச்சிருக்கு, இப்படியெல்லாம் வைக்கிறதே இல்லையே என்று சொல்லும்போது அது அவளோட இஷ்டம், அதை நான் கேட்க முடியாது, நான் தெரியாமத்தை கேட்குறேன். சேது வந்து குழந்தை கிடைக்கும்போது எங்கே இருந்தான்? மடமேடையில் இருந்தான். இந்த குழந்தை கிடைக்கும்போது அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் நின்றானா? இல்லையே. முதல் குழந்தை கிடைக்கும்போது நின்றான், அடுத்த குழந்தை கிடைக்கும்போது இல்லையே. அவன் விட்டுட்டு போயிட்டானே. உண்மையிலேயே அவனுக்கு பாசம் இருந்திருந்தா அவன் நின்றுக்கல்ல வேணும், அவனுக்கு அடுத்த கல்யாணம் முக்கியமென்று தானே அவன் விட்டுட்டு போனான். நான் இந்த குழந்தையை கொண்டு போய் சேது இந்த கையில் கொடுத்து, இந்தாப்பா சேது உன்னோட குழந்தை பிடியப்பா, நீ வச்சு தூக்கி பாரு என்றெல்லாம் கேட்டேன். அவன் தூக்கவே இல்லையே, வாங்கவே இல்லையே, குழந்தைன முகத்தையே பார்க்கவே இல்லையே, விட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போய் அந்த ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ண வந்தானே அவன். இப்போ எதுக்கு அந்த குழந்தையில இப்போ உங்களுக்கு திடீரென்று அக்கறை வருது? அதோட இனிஷியல் எல்லாம் நீங்கள் எதுக்கு கேட்டுட்ருக்கிறீங்க? அது சரி ராஜாங்கம், சரி அதுதான் விடு. ஹாஸ்பிட்டலில் என்னமோ தெரியலை, அவனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு சொல்லலாம். ஆனால் அங்கே நான் வந்து மணமேடையில் அவன் உட்கார்ந்துருக்கும்போது குழந்தையோட வந்தனே, அவனுக்கு கல்யாண பரிசுன்னு சொல்லி அந்த குழந்தையை கொடுத்தனே, அப்போவாவது வந்து அவனுக்கு பாசம் காட்டினானா? குழந்தையை வந்து வாங்கினானா? இல்லையே. அப்போ கூட எனக்கு இந்த குழந்தைக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி தானே இருந்தா, நான் வந்து கட்டாயப்படுத்தி தானே உங்கள்கிட்ட அந்த குழந்தையை தந்துட்டு போனேன், ஞாபகம் இல்லையா? அதுக்கப்புறமா என்னோட மருமக தானே அந்த குழந்தைய வாங்கினா, நீயும் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தா. இப்போ எங்கே இருந்து உங்களுக்கு இந்த கேள்வியெல்லாம் வருது? உங்களுக்கு இந்த கேள்வி கேட்குறதுக்கே அருகதை இல்லை. நீ சேதுவை பார்த்து கேளு. நீ பிரசவம் நடக்கும்போது நீ அந்த ஹாஸ்பிட்டலில் நின்றியா? தமிழ்ச்செல்விக்கு பிரசவம் நடக்கும்போது இன்னொரு கல்யாணம் தானே பண்ணினேன். அதுக்கப்புறமா குழந்தைய தரும்போது நீ வாங்கவும் இல்லையே, பாசம் காட்டவும் இல்லையே. அப்புறமா எதுக்கு நீ வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்குற? இந்த கேள்வியெல்லாம் கேட்க உனக்கு அருகதை இல்லையென்று சொல்லு என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நான் ஃபோனை வைக்கிறேன்ட்டு இவங்க வச்சுட்டாங்க. ராஜாங்கம் கொஞ்ச நேரம் இருந்து யோசிக்கிறாங்க. சேதுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. பார்த்தீங்களாப்பா பாட்டியை, நான் பேரன் எனக்காக பேசாமல் யாரோ உறுதிக்காக பேசிகிட்டு இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட ஆளாக மாறிட்டாங்க, இதுக்கெல்லாம் காரணம் அந்த தமிழ்ச்செல்வி தான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, உனக்கும் தமிழ்ச்செல்விக்கும் பிரச்சனை நடந்தது உண்மைதான், அவங்களுக்கும் உனக்கு இப்போ எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நீ விலத்தி இன்னொரு கல்யாணம் பண்ணிட்ட. இப்போ போய் அவளை பற்றி பேசுனா நீ யார் இதை பற்றியெல்லாம் பேசுகிறக்கண்டு கேள்வி கேட்டால் உன்னோட பதிலே இல்லை. நீ அப்படி தான் அவளோட நடந்து கொள்கிற. ஏன் அது மட்டும் இல்லை, கல்யாணத்தும் போது பாட்டி கொண்டு வந்து உனக்கு குழந்தைய தரும்போது நீ என்ன சொன்ன? நீ வந்து பேசாமல் இருந்த, குழந்தைய தூக்கம் இல்லை, பார்க்கவும் இல்லை, எனக்கு வேண்டாம்ன்ற மாதிரி தானே இருந்த. இப்போ இதுக்கு உனக்கு திடீரென்று பாசம் வருது? ஏன் குழந்தை இந்த வீட்டுக்கு வந்து 4-5 நாளாகி கூட நீ வந்து பாசத்தை காட்டலை. நாங்கள் ஒரு ட்ராமா பண்ணித்தான் திரும்ப உனக்கு பாசம் இருக்கா இல்லையான்றதை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அப்புறமா தான் நீ குழந்தையை ஏற்றுக்கொண்ட, ஞாபகம் இருக்கா? இப்போ போய் நீ இந்த கேள்வியெல்லாம் கேட்டால் அவங்க பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருப்பாங்களா? நீ நல்ல பாசம் காட்டி இருந்தா, ஆரம்பத்துலேருந்தே பாசம் காட்டி இருந்தால் அவங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பாங்க. நீ பிரசவத்துலேருந்து
இப்போ வரைக்கும் யாரோ மாதிரி இருந்துட்டு திடீரென்று கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்கிற ரெடியாக இருப்பாங்களா? மாட்டாங்க தானே. நீயா இருந்தால் அதை பண்ணுவியா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்டுட்டு சொல்கிறாங்க, அவங்க தான் இந்த குழந்தைக்கான சகல பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்கிறாங்கப்பா. நீ பேசாமல் வாரம் மாற்றி குழந்தைய வாங்குறத தவிர உனக்கு வேறு வேலை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது எப்படியப்பா? குழந்தைக்கான செலவெல்லாம் நான் தான் பார்ப்பேன், நான் எல்லா செலவும் நான் தான் பார்ப்பேன், நான் பாசமாக 2 குழந்தைகளையும் வளர்ப்பேன், அதில் யாரும் தலையிட முடியாது, அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், நான் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டேன் என்ற மாதிரி வந்து சேதி நிற்கிறாங்க. ராஜாங்கம் சொல்கிறாங்க, அவங்கண்ட இஷ்டத்துக்கே அவங்க பேரை வச்சுட்டு போட்டு நீங்கள் அதில் தலையிட்டு பிரச்சனையை பெருசாக்காதீங்க, இவ்வளவு தான் நான் சொல்லுவேன். பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஆக்கிட்டே போகிற மாதிரி தான் இருக்குது. நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த குழந்தைகள் மேலே இவ்வளோ பாசம் காட்டுறதும் தமிழ்ச்செல்வியோட பிரச்சனைக்கு போகிறதும் அவ்வளவு நல்லா இல்லை. இது மட்டும் இல்லை, இந்த குழந்தைகள் வளர்ந்தே உன்னை கேள்வி கேட்குங்க. எங்களோட பிரசவத்தின் போதே நீங்கள் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு அப்புறமா இந்த வீட்டில் குழந்தை எதுக்கு எங்களை வச்சுருக்கிறீங்க, நாங்கள் எங்களுடைய அம்மாட்டையும் போய் இருக்க போகிறோம்ன்ற மாதிரி வந்து சொன்னால் உனக்கு அதுகிட்ட பதில் இருக்கா? இல்லையே. முதல்ல அதுக்கு பதிலை யோசி என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க பயங்கர கோவமாக போகிறாங்க. சேது என்ன செய்கிறேன்னு தெரியாமல் வந்து யோசிக்கிறாங்க. என்னப்பா இது புது பிரச்சனை ஆயிருக்கே, இந்த பிரச்சனைக்கு எப்படி தான் நான் வந்து பதில் சொல்கிறது, எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறேன்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. இதை தமிழ்ச்செல்வியும் விட்டு கொடுக்குறதா இல்லை, சேதுவும் விட்டு கொடுக்குறதா இல்லை. இது எங்கே போய் முடிய போகுதுன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.